गाइस इनकी வந்து நம்ம இந்த கம்பு முளை கட்டின கம்பு வச்சு தான் ஒரு வடை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். மிக்ஸில எடுத்து இந்த கம்பை இங்க பாருங்க நல்லா முளை வந்த கம்பு நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம். கம்பு போட்டாச்சு. கூட நான் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிறேன். அதுவும் போட்டுக்கிறேன் கூடவே. பாருங்க கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டாச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சம் இஞ்சி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, இது கூடவே கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது கூடவே கொஞ்சமா உப்பு. நம்ம இப்போ அரைச்சின்னு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எந்த பதத்துக்கு இருக்குன்ட்டு. நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சின்னு வந்துடணும். இந்த பாருங்கள் முளை கட்டின கம்பில் நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்து நல்லா அது கூட கொஞ்சம் ஒரு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சு ரெண்டும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். முளை கட்டின கம்பில் நம்ம வடை செய்ய போகிறோம். அது கூட வந்து இப்போது கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நம்ம எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கணும். பாருங்கள் இப்படி நல்லா பிசைஞ்சோம்னா எல்லாம் ஒன்றா கலந்து வரணும். நம்ம கம்புல அடை, தோசை, புட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இருப்போம். முளை கட்டி இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கின்னு வடை போல் நம்ம தட்டிக்கணும். நம்ம ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ போட்டுக்கலாம். அதில் மெதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கணும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கலரு போட்டோடனே எண்ணெய் ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள் இந்த மாதிரி போட்டு மெதுவாக திருப்பி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இந்த கலரில் நம்ம எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் சூப்பரான கம்பு வடை தயார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்பு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கம்பு வடை தயார். முளை கட்டின கம்பில் வடை. இந்த பாருங்கள் இப்படி உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி சாஃப்டாக உள்ளோ மேலே வந்து ரொம்ப முறுமுறுப்பாக இருக்குது. இப்போ பார்த்திங்களா உள்ளே பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. நல்லா அந்த முளை கட்டின கம்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாம் அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் கேரட்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம கலந்து இந்த மாதிரி வடை சுட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மழை காலத்தில் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.